அனாவசியமா அரசியல் பேசாதே. ஆமா, வரப்போற தேர்தல்ல ஹலோ, கடுப்பா இருக்கு. சரி வேண்டாம், ஒரு கேமரா இருக்குங்களா? இப்ப எதுக்கு எங்க போய் என்ன பண்ண போற? யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு ஒப்பீனியன் வீடியோ போடலாம். மாறாதுங்க. யார் வந்தாலும் திருதாங்க போறாங்க, மாறாது. யாருமே நல்லது செய்ய மாட்டாங்க. இன்னுமே நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு மக்களை கையெழுந்த விடுறீங்க, ஒரு இலவசத்துக்கு கையெழுந்த விடுறீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு ஃப்ரீ வேணாம், எங்களை ஃப்ரீயாக விட்டாலே போதும், நாங்களே எல்லாத்தையும் நாங்கள் உழைச்சி நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் தயார். ஆனாலுமே என் மனசே இப்போ ஒத்துக்க மாட்டேது. ஏன்டா போட்டோன்ற நிலைமைக்கு எனக்கே ஃபீல் ஆயிடுச்சு. மறுபடியும் நடிகருக்கு கூட நீங்கள் நடிகர்னு சொல்கிறது தப்பு சார். நடிகர்னா நடிகர். எம்ஜிஆர் கூட தான் நடிகராக இருந்தார். இப்போ வரைக்கும் நடிகர் எம்ஜிஆர் சொல்கிறாங்க. ஜெயலலிதா கூட தான் நடிகர் இருந்தார். 4 வருஷம் விட்டுட்டு மீதி 6 மாதம் இருக்கிறப்போ எல்லாத்தையும் ஓடி செய்றீங்க. ஊரெல்லாம் கிரவுண்டு திறக்கிறீங்க, ஊரெல்லாம் பார்க் திறக்கிறீங்க, ஊரெல்லாம் ரோடு போறீங்க, பிரிட்ஜ் கட்டுறீங்க. இன்னைக்கு திறக்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்கலாமா, 3000 ரூபாய் கொடுக்கலாமா, இவன் எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குறான், அவன் எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குறான், அதுக்கேற்ற மாதிரி கேண்டிடேட்டை போடலாமா, ஜாதி பார்க்கணுமா, இதை பார்க்கணுமா, எதுவுமே தேவையில்லை. நீ மக்களுக்கு நல்லது செய்ய. அவருக்கு என்ன நிலைமைனே புரியல. அவரை நம்பி இருந்த கூட்டத்துக்கு என்ன வழினே புரியல. போய் அடி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. யாருக்கு ஓட்டு போடுவேன்? இதுக்கு முன்னாடி ஆண்டுட்டு இருந்த 2 பெரிய கட்சியுமே என்ன பண்றாங்கிறது பார்த்தாச்சு. நான் புதுசா வரவங்க தான் ஓட்டு போடுவேன். தம்பி, எல்லாருமே திருடங்கதா, நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க 2026 என்ன நடக்க போகுதுன்ட்டு. கேள்வி என்னோடது, பதில் உங்களோடது. இந்த முறையாச்சும் மாறுமா?